ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு ரியாக்ட் டுட்டோரியல்ஸ். ஓகே, நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, இந்த ஆட் டேட்டாவும் எடிட் டேட்டாவும் வச்சு மாற்றி மாற்றி வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆட் டேட்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஆட் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமே 2 டேட்டா தான் தேவைப்படுது. பட் நம்ம ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டேட்டா இருக்குது. ஐடின்னு ஒரு டேட்டா இருக்குது, டைட்டில் டெஸ்கிரிப்ஷனுங்கிறது வாங்கிடுறோம். ஓகே, அப்படின்னா அந்த ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஐடி வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா ஆட்டோ ஜென்ரேட் ஆகிற மாதிரி நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, வாங்க நம்ம எப்படி டேட்டாவை ஃபஸ்ட்டு வாங்குறதுன்னு செக் பண்ணுவோம். ஓகே, 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிடுவோம். கான்ஸ்ட் ஃபார்ம் டேட்டா, அதனால் நம்ம எஃப் டைட்டில் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். கமா செட் வேணாம் வெறுமனே டைட்டில்னு வச்சுக்கிடுவோம். டைட்டில் கமா செட் டைட்டில் ஈக்குவல் டு யூஸ். ஓகே, நம்ம யூஸ் ஸ்டேட்டை பற்றி ஒரு தெளிவான வீடியோ போட்டிருந்தோம். அதில் யூஸ் ஸ்டேட் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். டெஸ்க்னு மட்டும் வச்சுக்கிடுவோம். செட் டெஸ்க் யூஸ் ஸ்டேட். அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸுக்குமே ஒரு தனி வீடியோ போட்டிருந்தோம், அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்தில். ஸோ ஓகே, இது வந்து நம்ம ஆட் ஃபார்முக்கு தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் செக் பண்ணிடுவோம். வேல்யூ நான் வேகமாக பண்ணுறேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் என்ன டைப் பண்ணுறேன்னு, இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா நமக்கு அந்த டைம் இல்லை இப்போதைக்கு. நம்ம வேகமாக போனால் தான் இது வந்து முடிக்க முடியும். டாட் வேல்யூ. ஓகே, சேவ் பண்ணால் அந்த கோடு ஃபார்மெட் ஆகிறது முதற்கொண்டு எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக்கிட்டு தான் வரோம். எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். டெஸ்க் ஆன் சேஞ்ச் set desk target value. ஓகே, கரெக்டாக செட் பண்ணியிருக்கோமா? டைட்டில் செட் டைட்டில் டெஸ்க் செட் டெஸ்க். ஓகே, ஆன் சப்மிட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். கான்ஸ்ட் ஹேண்டில் ஆட். ஓகே, கன்சோல் லாக் பண்ணுவோம் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ண போகிறதுனால இங்கே வந்து இதை வாங்கிக்கிடுவோம். வாங்கிட்டு டாட் prevent default பண்ணிவிட்டு கன்சோல் டாட் லாகில் டைட்டிலையும் டெஸ்கிரிப்ஷனையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்மில் போய் ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுவோம். ஆன் சப்மிட் ஹேண்டில் ஆட். ஓகே, இது இப்போ நான் டைப் பண்ணதெல்லாம் புரியலைன்னா அந்த 2 வீடியோவையும் போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி, ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன பேஜ் அடி தான்? ஓகே, கரெக்டாக வந்துட்டு கன்சோலில் பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்னமோ இருக்குது. நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு கன்சோலில் வார்னிங் எரர் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை. ஸோ டைட்டில் ஆட் பண்ணுறேன். இங்கே எத்தனை ஏர்கள் இருக்குது? டைட்டில் 8, டெஸ்க் 8. என்டர் கிளிக் பண்ணோம்னா என்ன ஆயிடுச்சு? ஃபார்ம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு. டேய், எழுதுனோம்லடா ப்ரிவென்ட் டிஃபால்ட், தவறாக எழுதிட்டேனா? கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். ஹேண்டில் ஆட் எல்லாம் கரெக்டாக தான், பக்காவாக தான் இருக்குது. ஓகே, என்ன ஆயிட்டு? சம்திங் பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு ட்ரை பண்ணுவோம். டைட்டில் என்னமோ அடிக்கேன். டெஸ்க் 8 மார்க்காகவுமே நமக்கு ரீஃப்ரெஷ் ஆகுது. பட் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஆட் டேட்டாவில் கொடுக்காம அதை கொண்டு போய் எடிட் டேட்டாவில் கொடுத்து வச்சுருக்கோம் கோடர்ஸ். ஓகே, இந்த மாதிரி தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் பார்க்காம பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். ஓகே, டைட்டில் 8 டெஸ்க் 8 என்னமோ அடிக்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நமக்கு டேட்டா டெஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? என்ன எரர் எந்த லைனில் வந்திருக்கு? app.jsx 19வது லைனில் வந்திருக்கு.
என்னடா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்துடலாம். ஓகே, ஓகே, ஓகே கோடர்ஸ். நம்ம இவ்வளோ நேரம் அடிச்சது பூரா நம்ம வந்து என்ன அடிச்சிருக்கோம்னா, எடிட்டடாக அடிச்சிருக்கோம். ஸோ ஓகே, நம்ம பார்க்காம அடிச்சிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் மாற்றி போட்டால் போதும் வந்துடும். கொண்டையில் இந்த மண்டே மறந்துட்டா மண்டேலேருந்து கொண்டே மறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எரர்ஸ்லாம் உங்களுக்கு வராது. வந்தால் இந்த மாதிரி நீங்களும் திருத்திக்கோங்க. ஓகேவா? ஓகே, எடிட் டேட்டாவை நம்ம மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் நம்ம கரெக்டாக ஆட் டேட்டாவில் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, பேஜில் இந்த மாதிரி எரர்லாம் இருக்கவே கூடாது. நம்ம அதை பார்த்துக்கோங்க. இது எத்தனாவது முயற்சி எனக்கு தெரியலை. நம்ம முயற்சி இப்படி பெருகிட்டே இருக்காமல் சீக்கிரமே முடிவு வரணும். ஆடை கிளிக் பண்ணிக்கிடுவோம். டெஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, எங்கேயோ டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். 19வது பேஜில் தானே பார்த்தோம். 19 இதோ இருக்குது. டெஸ்கிரிப்ஷன் அடிச்சு வச்சுருக்கேன். இங்கே தான் தவறு பண்ணியிருக்கேன்னா டெஸ்க்னு அடிக்காமல் டெஸ்கிரிப்ஷன் நான் தான் தவறு பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஆட் கொடுப்போம். பார்த்துக்கோங்க, டைட்டில் 8 டெஸ்க் 8ன்னு வந்துட்டு. ஸோ இப்போ அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ஜெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ லெட் நியூ டேட்டா ஈக்குவல் டு நமக்கு டேட்டா அந்த ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு காலம் என்னென்னா ஐடி. ஸோ ஐடிக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டேட்டாவில் எவ்வளோ இருக்குது. ஸோ ஐடி வந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு டைட்டில் முடிச்சிருவோம். டைட்டில் அது டைட்டில் தான் வச்சுருக்கோம். கமா டெஸ்கிரிப்ஷன் டிஎஸ்சி. ஓகேவா? ஓகே, இப்போ ஐடி வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னு பாருங்கள். ஓகே, இங்கே வந்து ஐடி வந்து நான் ஆட்டோ ஜென்ரேட் ஆகாத மாதிரி நம்ம எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாவில் உள்ள கடைசி எலமெண்ட்டை இல்லை டேட்டாவில் உள்ள லாஸ்ட் எலமெண்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் அது இருக்குதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா ஆஃப் டேட்டா டாட் லென்த் -1. ஸோ இங்கே டேட்டா வந்து 7 டேட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ அதோட சைஸ் என்னென்னா 7. பட் அதோட இண்டெக்ஸ் என்ன இருக்குன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 6வது இடத்துல இருக்க டேட்டா நமக்கு இருக்குதான்னு செக் பண்ணுறோம். இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்னா அதோட ஐடியோட +1 கூட்டிட போகிறோம். ஸோ ஓகே, இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு இதோட ஐடியே எடுக்கும். டாட் ஐடி +1. அப்படி இல்லைன்னா 1. ஓகேவா? இருந்துச்சுன்னா அதோட 1 கூட்டிடுறோம், இல்லைனா அப்படியே 1 வச்சுக்கிடுதோம். ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லெட் எக்ஸிஸ்ட் அரே எக்ஸிஸ்ட் டேட்டான்னு வச்சுக்கிடுவோமே. இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டேட்டாவில் உள்ள மொத்தத்தையும் வாங்க போகிறோம். டாட் 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 டேட்டா. இதுக்கு என்ன போகிறோம் எக்ஸிஸ்ட் டேட்டா டாட் புஷ். என்னதை புஷ் பண்ணணும்? நியூ டேட்டாவை புஷ் பண்ணணும். ஏன்னா அரேயில் நம்ம ஆப்ஜெக்டை புஷ் பண்ணியாச்சு. புஷ் பண்ணிவிட்டு செட் டேட்டா எக்ஸிஸ்ட் டேட்டா. ஓகே, நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோடனே நமக்கு என்ன ஆகணும்னா செட் டைட்டில் வந்து எப்படி ஆயிடணும், செட் டெஸ்க் அதுவுமே எம்டி ஆயிடும். ஓகே, நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பார்ப்போம். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணுவோங்களா? ஓகே, ஆட் டேட்டா டைட்டில் இப்போ கரெக்டாக டைப் பண்ணுவோம். டைட்டில் 8 டெஸ்கிரிப்ஷன் தப்பு அடிக்கணா டெஸ்கிரிப்ஷன் 8 ஆட். பார்த்தீங்களா, ஆட் ஆகிட்டு. இன்னொன்று ஆட் பண்ணி பார்ப்போம். டைட்டில் 9 டெஸ்கிரிப்ஷன் 9. ஓகேவா? அதுவும் ஆட் ஆகிட்டு. பார்த்தீங்களா, அந்த ஐடி வந்து கரெக்டாக கூடுது. பார்த்தீங்களா, கூடுதா? ஓகே, இப்போ வந்து அந்த கோடை வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது கரெக்டாக நோட் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, இப்போ கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஃபார்மில் 2 டைட்டில் வந்து ஃபார்ம்லேருந்து டைட்டில் வாங்குறதுக்கான வேரியபிளாக வச்சுருக்கோம். டெஸ்க் வந்து அந்த டெஸ்கிரிப்ஷன் வாங்க வேரியபிளாக வச்சுருக்கோம். சரி, ஓகே, ஃபார்ம்லாம் ஆன் சப்மிட் கிளிக் பண்ணுறோம் போது பேஜ் ரீப்ரெஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத ப்ரிவென்ட் டிஃபால்ட்டாக கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட அந்த ஃபார்ம்லேருந்து வர டேட்டாவை ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஐடி வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஆட்டோ ஜென்ரேட்டாக ஆகிற மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா
நம்மட்ட ஏற்கனவே இருக்கிற டேட்டா, நம்ம டேட்டா அரே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எலமெண்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் டேட்டா டாட் லென்த் -1ன்னு போட்டிருக்கோம். இப்போ எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இல்லாட்டி என்ன பண்ணணும். ஸோ இல்லாட்டி எனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்னா, ஐடியை 1ன்னு வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அந்த இருக்கிற டேட்டாவில் லாஸ்ட் டேட்டாவை எடுத்து அதிலதோட ஐடி எடுத்து அதுலேருந்து 1 கூட்டிரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்ப இது எந்த இடத்துல காம்ப்ளிகேட் ஆகும் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது ஒரு இடத்துல காம்ப்ளிகேட்டட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ மேக்ஸிமம் ஆகாது. ஸோ நம்ம ஆகுனா அதையும் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிடலாம். ஓகே. இப்போ ஐடி புரிஞ்சா இல்லை இன்னொரு ரெண்டு தெளிவாக சொல்கிறேன். ஐடிக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த டேட்டாவில் உள்ள கடைசி எலமெண்ட் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் ஒரு எலமெண்ட் இருந்தாலுமே அதான் அந்த டேட்டாவோட கடைசி எலமெண்ட். ஓகேவா? ஸோ அந்த எலமெண்ட் இருக்குதான்னு செக் பண்ணியிருக்கோம். இருந்துச்சுன்னா அந்த ஐடியை எடுத்து அதுலேருந்து 1 இன்க்ரீஸ் பண்ணி இதுக்கு நம்ம ஐடியா கொடுத்துருக்கோம் நியூ டேட்டாவுக்கு. அப்படி இல்லைனா டேரெக்டாகவே 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகே. டைட்டிலுக்கு டைட்டில் வச்சுட்டோம், டெஸ்கிரிப்ஷனுக்கு டெஸ்கிரிப்ஷன் வச்சுட்டோம். ஸோ இந்த ஃபார்மெட்டில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட்டோட இதை சேர்த்து விடணும். ஓகேவா? ஸோ சேர்க்கறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து டெம்பரவரியாக ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பயுமே இந்த டெம்பரவரி அரே கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ வந்து நமக்கு நிறைய பவரை கொடுக்கும். ஸோ என்னென்னா டேட்டா வந்து எங்கே மாறுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த எக்ஸிஸ்டிங் டேட்டாவில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு 3 டாட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டா டெம்பரவரி அரே அப்படின்னு சொன்னோன்னா, இந்த 3 டாட் எதுக்குன்னா, நம்மளோட டேட்டாவில் உள்ள எல்லா டேட்டாவையும் நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். அதை வந்து அது ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு கரெக்டாக மறந்துட்டு நான் பார்த்துன்னு சொல்லிடுறேன். ஓகே. ஓகேவா? அந்த 3 டேட்டா வச்சு டேட்டான்னு கொடுத்தோம்னா நம்ம கரெக்டாக வந்துடும். ஓகே. இப்போ அந்த டேட்டா எல்லாமே நமக்கு வந்து இந்த டெம்பரரி அரேல ஸ்டோர் ஆயிரும். டேட்டாவில் உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டெம்பரரி அரேல நம்ம வந்து ஒரு புது ஆப்ஜெக்ட்டை புஷ் பண்ண போகிறோம். புஷ் பண்ண அப்புறம் இப்போ என்ன ஆகும்னா, இது வந்து அதோட சேர்ந்துரும். சேர்ந்த உடனேயுமே இப்போ அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டால நம்ம புது டேட்டாவும் சேர்ந்து இருக்கும். ஸோ அதை நம்மளோட டேட்டாவுக்கு பாஸ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த எரருமே எங்கேயுமே நடக்காது. நம்ம ஆட் பண்ண ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே. இப்போ நம்ம ஆட் டேட்டா வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னும் நமக்கு என்ன பெண்டிங் இருக்குன்னா, எடிட் டேட்டாவும் டெலிட் டேட்டாவும் தான் இருக்குது. ஸோ எடிட்டும் கிட்டத்தட்ட ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டேட்டா வந்து அங்கே ஏற்கனவே வந்துடும். ஸோ அதை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெலிட் மிக எளிதான ஒன்று. ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஆட் ஆப்ரேஷனை நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஆட் ஆப்ரேஷன் முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து கரெக்ட் ஆப்ரேஷனில் ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ரீட் ஆப்ரேஷன் முடிச்சிட்டோம், கிரியேட் ஆப்ரேஷன் இப்போ முடிச்சிட்டோம். இன்னும் அப்டேட் அண்ட் டெலிட். ஸோ பாதி கடலை தாண்டிட்டோம், மீதி கடல் தான் இருக்குது. அதையும் தாண்டிட்டோம்னா நம்மளும் ரியாக்டில் ஒரு லெஜெண்டாக மாறிடலாம். ஓகே கோடஸ், அடுத்த வீடியோவில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, வரட்டா?